மாப்பிள்ள நீ பாத்தியா? ஒரு பாட்டு படிச்சேன். என்ன பாட்டு? மனதில் ஒரே அவன் விரும்புறது உண்மைதான், பழகிறது உண்மைதான். அவனை கல்யாணம் முடிக்கணும்னு முடிவுல ஒரே முடிவுல கிளீனா இருக்கா. நீ மறுத்தாலும் கல்யாணத்தை முடிச்சுட்டே அப்படி சந்தோஷமா வந்து நிற்பா. அப்படி செய்யலாமா? சொந்தம் இல்லை என்ற கண்டுபிடிக்கா பாப்போம். முழு மனதோட 2 குடும்பமும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சுட்டாரு. சந்தோஷமா அவனுக்கு அவதான சரியா இருக்கு, அவளுக்கு அவதான சரியா இருக்கான். மகன் கண்ணமுடு சரியாயிருவான். 6 மாதம். அதே சிவகங்கை எல்லை. ஆமா ஆமா, பணங்கள் நஷ்டமாகி தொழில் வேதனைப்பட்டு வந்தது யாரு? என்ன தொழில் அண்ணன்? கால் ஒன்று வாங்கனே. இந்த நஷ்டத்திலிருந்து மீளதுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்னு எண்ணம் இருந்தால் அதை நாம் தோற்று விடுவோம். இந்த தொழிலையே லாபத்தை கொடுக்கிறேன், உடம்புக்கும் உயிருக்கும் ஆபத்து தான் ஆக்கி தரேன். செய்வன கோளாறான நிறைய குறைகள் நடந்திருக்கு. வீட்டுக்குள்ள குலதெய்வம் வராத குறை இருக்கு. இப்ப நிறைய 1.25 ஆண்டுகள் கடனால கிடந்து உருண்டு 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 எந்திக்க உள்ளத்தால தூக்கம் இல்லை, மனவேதனை தாங்க முடியல, நெஞ்சி படபடப்பு, தொண்டையரா எரியுது. காலம் முருகா பாப்பா, பணமா ஒன்று புரியும். உன் கடனை சேர்க்கிற எண்ணத்தை நிறைவேற்றி நிம்மதியா இருக்கணும், மகிழ்ச்சியாக வாழ்வாய், ஆனந்தமாகவும் இருப்பாய். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டா அதுங்களா தெங்குதா மேல தொழில் போடி நாயக்கம் தாண்டி வாப்பா, அண்ணனை தாண்டி வாப்பா. என்ன தொழில்ப்பா? வேணாம், என்ன தீங்க நான் சொல்லுமா கையாண்டி வேணாம். போடி நாயக்கர், போடி நாயக்கர். எண்ணாதே எண்ணவும் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே, எந்த நுண்ணத்துள்ளி விளையாடுவதோ ஏனோ. இந்த பாட்டு என்ன பிரச்சனை? கடவுளை கற்கண்ட தெய்வம். ஒரு தடவை ஒரு திருமா தேட்டர்ல பாடம் அமைதி அமைதி சினிமா தேட்டர்ல படம் பாடுது. பொண்டாடி சினிமாவுக்கு போறவன்னு சொல்லி துடியா துடிக்கா போட்டு போகக்கூடாது, போவம்னு சண்டை போடுதான், போவம் பிடிவாரம் 2 இடுப்பு எடுத்தான். நீ என்னை அடிச்சாலும் நான் போகத்தான் போறது ஓடுதான், கீழே விழுந்துட்டான். பக்கத்து வீட்டுக்காரி பிடிச்சான், வாய்ப்பே என்னை அடிச்சுட்டான். அப்படி நீ என்னடி செஞ்ச? நான் சினிமாவுக்கு போறேன், அவன் போகக்கூடாது. அப்படி என்னடி படம் கொடுக்கானா? கணவனே கண்டு அடுத்தது யாரு? அவட்ட பிடிவாதம் பிடிச்சது யாரு? அப்ப பார்க்க போற படத்துக்கு இவளுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? இதுதான் இதுதான் உன் கட்டுமணிக்குள்ள போய் பார்த்தேன். 2 வருஷமா கொல்லாத கடனும் துன்பமும் தொல்லையுமா இருக்க. இந்த தொழிலை வச்சு இவ்வளவு பெரிய கடனை அடைக்க முடியுமான்னா முடியாதுதான். அதனால கருப்புசாமி நாடி வந்திருக்கேன். எப்படியாவது எனக்கு இந்த கடனை அடைச்சி எங்களை வெற்றியாக வாழ வச்சு சந்தோஷமாக்கி கொடுத்துருக்க ஐயா. ஒரு பிள்ளையவும் நான் வாழ வைக்கணும், அதுக்கும் வழியை கொடுத்துருக்கேன்னு கேட்கிறேன். வெற்றிமான கொடுப்பா. வெற்றி மீது வெற்றி
போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இங்கிருந்து என் குதிரை கோயம்புத்தூருக்கு போச்சு. உடனே கோயம்புத்தூர் தெரியும். போன வழியில ஒரு சின்ன டேனிங், அதுல ஒரு கோடு எழுதியிருக்கு. எப்படி எழுதிருக்கு பாரு. இப்படி போனா அப்படி, இப்படி போனா அப்படி. பல்லாவரமா பல்லடமா? பல்லடம் பல்லடம் பல்லாவரம். பல்லாவரம் தான் கூப்பிடுறேன். பல்லாவரம். இந்த கதை நல்லா இருந்துச்சா? நான் சொல்லிக்கிறேன். மானை எக்கலம் பண்ணக்கூடாது. புரியுதுறையா? யார் இந்த பையன்? முருகப்பெருமாள் வராரு. எங்க இருக்காரு? வீட்டு பக்கத்துல இருக்காரோ? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ எந்த பையன்? கால் இருக்கும். பெரிய பையனை பார்த்தேன். மனநிலைகளில் தெளிவில்லாத நிலை அடைந்தவராக இருக்கிறான். வீடு அடங்கி இருக்க மாட்டேங்கான். மனம் அடங்கி பேச மாட்டேங்கான். குறைகள் உடையவராக இருக்கான். அவனை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். திருத்த முடியும்னு உத்தரவு வெற்றியாக்கி. இப்போதைக்கு அவருடைய கணவனான நண்பனை அடைய முடியாத வேதனை ஒரு மனையில் இருக்கு. ஆனா கடன்கள் போன்ற சம்பவங்கள் எல்லாம் வேதனைக்குரியதா இருக்கு. இவைகள்லாம் சரி பண்ணி உங்களுக்கு சந்தோஷமா வாழ வச்சுட்டு தான் போதுங்களா? கால் வச்சுருவாங்க. சில நட்புகளால் ஒரு மனம் பாதிக்கும். அந்த பாதிப்பு வராமல் காப்பாற்றுகிறேன்.